ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பழைய சாதம் வச்சு நம்ம எப்படி வீல் சிப்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரையம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வகையில் எப்படி செய்யணுன்றது தான் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வடக ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது நம்ம மீதமான சாதத்தில் குட்டீஸ்களுக்கு பிடித்தமான விதத்தில் அதை வந்து ஃப்ரையாம்ஸு அல்லது வீல் சிப்ஸு வடிவத்தில் போட்டு செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நாங்கள் பழைய சாதம் தான் எடுத்திருக்கோம். முந்தின நாளே வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்ச சாதம் இது. இப்போ சப்போஸ் வந்து உங்கள் கிட்டே வந்து பழைய சாதம் இல்லை, நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்ச சாதம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா சாஃப்ட் ஆகும். அதையும் நீங்கள் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பழைய சாதத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு அந்த சாதம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த சாதத்தெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை நம்ம வந்து நல்லா மையாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா பால் கவர் எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து அதை டம்ளரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டம்ளருக்குள்ளே வச்சுட்டு அந்த மாவெல்லாம் அதில் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. மாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த சைடு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து கத்திரிக்கோல் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரையம்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். குட்டீஸ்க்கு பிடிச்ச எந்த ஷேப்லேயும் நம்ம வந்து ஃப்ரையம்ஸ் போடலாம். வீல் சிப்ஸ் மாதிரி, இல்லைன்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் போடலாம். இல்லைன்னா வந்து குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி ABCD 1 2 3 ஷேப்லேயும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு வந்து விருப்பமான வடிவத்தில் இந்த ஃப்ரைம்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா காஞ்ச பிறகு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா அந்த ஷேப்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் போட்ட ஃப்ரைம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்கிறோம். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான ஃப்ரைம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்பர் ஷேப்பில் போட்ட ஃப்ரைம்ஸையும் நம்ம போட்டு வறுத்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம பழைய சாதம் இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை அரைச்சி உப்பு சேர்த்து நம்ம வந்து எந்த வடிவத்துலேயும் நம்ம போட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.